Good morning students. Today 5th standard science. So today we are see about one new lesson. Lesson 2, matter and materials. Okay. So lesson 2, matter and materials. Lesson on name வந்து matter and materials. ஸோ இந்த மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஓகேங்களா, என்ன கற்றுக்க போகிறோம், லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓகேங்களா. லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ். ஆஃப்டர் கம்ப்ளீட் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு நோ அபவுட் மேட்டர் அண்ட் மெட்டீரியல்ஸ். மேட்டர்னா என்ன, மெட்டீரியல்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். தென் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ஃபேப்ரிக்ஸ். ஃபேப்ரிக்ஸ் எப்படி மேனுஃபேக்சரிங் ஆகுது அதோட ப்ராசஸ். Then know the varieties of grains and the food products. Understand why do things float or sink. ஏன் float or sink அதோட understanding ஓகேங்களா. The next one பார்த்தோம் அப்படின்னா introduction. Our needs have increased in the modern days and we use number of things in our daily life. We get some of them from the nature and the some other things are manufactured artificially. ஓகேங்களா. ஸோ நம்மளோட அதாவது நம்மளோட நீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக நம்மளோட மாடர்ன் டேஸில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது, நிறையா திங்ஸ் வந்து வி யூஸ் நம்பர் ஆஃப் திங்ஸ் இன் அவர் டெய்லி லைஃப். நிறையா திங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. We get some of them from the nature and some other things are manufactured artificial. நேச்சுராகவும் நம்மளுக்கு கிடைக்குது, தென் மேனுஃபேக்சராகவும் ஓகேங்களா ஆர்டிஃபிஷியலாகவும் கிடைக்குது அப்படி சொல்கிறாங்க. The things you use like pen, pencil, ink, eraser, notebook, ball and the food you eat. ஸோ திங்ஸ் பார்த்தோம் அப்படின்னா we use like நிறைய யூஸ் பண்ணுறோம். பென், பென்சில், இங்க், எரேசர், நோட்புக், பால் அண்ட் த ஃபுட் யூ ஈட். ஃபுட்டு முதற்கொண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் ஹேவ் டிஃப்ரெண்ட் நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ். எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் நேச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. தே ஆர் ஆப்டைன்ட் பை டிரான்ஸ்ஃபார்மிங் த நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸ். இது எல்லாமே என்னென்னு சொல்லுவோம் நம்ம, நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸ் ஓகேங்களா. எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பை டிரான்ஸ்ஃபார்மிங் த நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன், in this lesson we will study about different things used in our life and how they are obtained. different things used in our life, நிறையா திங்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ how they are obtained, எப்படிலாம் நம்மளுக்கு அது கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா states of matter. ஃபர்ஸ்ட் ஒன் states of matter. மேட்டர்னா என்னங்க மிஸ் அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா. ஸோ மேட்டர் இஸ் எனிதிங் that has mass and occupies the space. ஓகேங்களா. அதாவது மேட்டர், எந்த மேட்டர் எடுத்துட்டாலும் anything that has mass, எல்லாத்துக்குமே என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாஸ் அண்ட் occupies the space. எந்த மேட்டராக இருந்தாலும் ஒரு ஸ்பேஸை ஆக்குபைஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. தென் மேட்டர் கேன் எக்ஸிட்ஸ் இன் 3 physical states. மேட்டர் கேன் exit in 3 physical states. First one solid, second one liquid and third one gas. It is made up of molecules and the molecules are made up of atoms. ஸோ எதால் மேடப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மாலிகுல்ஸால். ஸோ அந்த மாலிகுல்ஸ் வந்து எதால் மேடப் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா ஆட்டம்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் we are see solid. In solid molecules are very closely arranged. ஓகேவா. சாலிட் மாலிகுல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப க்ளோஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும். சாலிட்ஸ் ஆர் இன்கம்ப்ரெசிபிள். ஓகேங்களா. கம்ப்ரெஸ் பண்ண முடியாது, இன்கம்ப்ரெசிபிள் அப்படிங்கிறாங்க. தே ஹாவ் டெஃபினட் ஷேப், சைஸ் அண்ட் வால்யூம். இதுக்கு என்னன்னு சொல்கிறாங்க, டெஃபினட் ஷேப், சைஸ் அண்ட் வால்யூம் இருக்குது அப்படிங்கிறாங்க ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் ஒன் லிக்யூட்ஸ். இன் லிக்யூட்ஸ் மாலிகுல்ஸ் ஆர் லூஸ்லி பேக்டு. லிக்யூட்ஸ் மாலிகுல்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா லூஸ்லி பேக்ட். தென் ஹென்ஸ் லிக்யூட்ஸ் ஆர் நெக்லிஜிபிளி கம்ப்ரெசிபிள், ஜஸ்ட் நெக்லிஜிபிளி கம்ப்ரெசிபிள் ஓகேங்களா. தே ஹாவ் டெஃபினட் வால்யூம் பட் நோ டெஃபினட் ஷேப் அண்ட் சைஸ். டெஃபினட் வால்யூம் தான் இருக்குது, தட் பட் நாட் டெஃபினட் ஷேப்
and size. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் கேஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா கேஸ். இன் கேஸஸ் மாலிகுல்ஸ் ஆர் வெரி லூஸ்லி பேக்டு. ஓகேங்களா? கேஸஸ் மாலிகுல்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப லூஸ்லி பேக். ஹென்ஸ் கேஸஸ் ஆர் ஹைலி கம்ப்ரஸபிள். எவ்வளோ வேணால் கம்ப்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இதோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் சாலிட். ஓகேங்களா? சாலிட் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னோம். சாலிட் வந்து க்ளோஸ்லி அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேங்களா? பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாக்பீஸ். சாக்பீஸ் எப்படி இருக்கும்? நல்லா கட்டியாக இருக்கும். தென் அதில் எங்கேயாச்சும் கேப் இருக்குமா? இருக்காது இல்லைங்களா? ஸோ ஜஸ்ட்டு அதோட எக்ஸாம்பிள் ஃபார் சாலிட். ஸோ க்ளோஸ்லி அரேஞ்ச் தென் இன்கம்ப்ரஸபிள். வச்சு அழுத்த முடியுமா? அதை கம்ப்ரஸ் பண்ண முடியுமா சாக்பீஸை? முடியாது. ஓகேங்களா? ஸோ சாலிட்ஸ் ஆர் இன்கம்ப்ரஸபிள். ஸோ டெஃபினட்டாக அதுக்கு ஒரு சேஃப் இருக்குது, தென் சைஸ் இருக்குது அண்ட் வால்யூம் இருக்குது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா லிக்விட். லிக்விட் எடுத்துட்டோம் அப்படின்னா வாட்டரே பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ வாட்டர் எப்படி இருக்கும்? லூஸ்லி பேக்டு. தென் லிக்விட்ஸ் ஆர் நெக்லிஜிபிளி கம்ப்ரஸபிள். ஜஸ்ட் கொஞ்சம் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் கம்ப்ரஸ் பண்ணி வைக்க முடியும். ஓகேங்களா? ஜஸ்ட் இதுக்கு வேல்யூம் மட்டும்தான், பட் நோ டெஃபினட் ஷேப் கிடையாது. தென் சைஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா கேஸ். ஸோ கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேஸ் வந்து இன் கேஸஸ் வெரி லூஸ்லி பேக்டு. வெரி லூஸ்லி பேக்டு. ஹென்ஸ் கேஸஸ் ஆர் ஹைலி கம்ப்ரஸபிள். ஓகேங்களா? கேஸஸ் என்ன பண்ண முடியும்? ஹையாக கம்ப்ரஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் வச்சுருக்க சிலிண்டர் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதில் எத்தனை கிலோ வேணால் என்ன பண்ணுறாங்க? கம்ப்ரஸ் பண்ணி நம்ம ஒரு சிலிண்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா 3 months கூட வச்சுக்கிறோம் நம்மளோட ஹவுஸ் யூஸ்க்கு. ஓகேங்களா? ஹவுஸ் யூஸ்க்கு 3 months கூட வச்சுக்கிறோம். ஸோ அந்த 3 monthsக்கும் நம்மளோட என்ன பண்ணி வச்சுருக்காங்க? கம்ப்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்க கேஸ். ஸோ the best example for cylinder. ஓகேங்களா? the next we are go to second one materials. A materials is a mixture of substance that constitute an object. They can be pure or impure, natural or man-made. Materials are needed to get the things needed for our daily life. ஓகேங்களா? ஸோ மெட்டீரியல்ஸ் வந்து மிக்சர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் த கன்ஸ்டியூண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ அது பியூராகவும் இருக்கான் ஆர் இம்பியூர், தென் நேச்சுரல் ஆர் மேன்மேட். ஸோ மெட்டீரியல்ஸ் நம்மளுக்கு வந்து இப்போ ரொம்ப தேவைப்படும் நம்மளோட லைஃப்பில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ரொம்ப நீடட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா மெட்டீரியல்ஸ் தான். தென் we need food, dress and many other goods for daily living. ஸோ ஒவ்வொரு லிவிங்க்குமே நம்மளுக்கு என்னென்ன? ஸோ we need food, dress and many other goods. ஓகேங்களா? then natural and man-made materials are transformed to produce these things. ஓகேவா? ஸோ இது நேச்சுராகவோ மேன்மேட் மெட்டீரியல்ஸாகவோ ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி திங்ஸாக நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே தென் ஃபைபர்ஸ். ஸோ அந்த ஃபைபர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபைபர்ஸ் வந்து 2 types, நேச்சுரல் ஃபைபர் தென் சிந்தட்டிக் ஃபைபர். ஓகேங்களா? நேச்சுரல் ஃபைபர் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர். ஃபைபர்ஸ் இஸ் ஏ thin thread of natural or artificial substance. ஓகேங்களா? ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸ் நேச்சுரலாகவும் இருக்கலாம், தென் ஆர்டிஃபிஷியல் சப்ஸ்டன்ஸாகவும் இருக்கலாம், தென் தின் த்ரெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் யூஸ்டு டு மேக் கிளாத்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் பவர் லூம்ஸ் ஆர் வீவிங் மிஷின்ஸ். ஓகே, இது கிளாத்தாக மேக் பண்ணணும் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக என்னென்ன இருக்குன்னா பவர் லூம்ஸ் ஆர் வீவிங் மிஷின்ஸ். த ஃபைபர்ஸ் வி கெட் ஃப்ரம் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் கால் நேச்சுரல் ஃபைபர்ஸ். ஓகேவா? பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்லேருந்து கிடைக்கிற அந்த ஃபைபருக்கு என்ன நேம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர் கால் நேச்சுரல் ஃபைபர். தென் காட்டன், ஜூட், கயர், ஃப்ளாக்ஸ், கெம்ப் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் பிளான்ட் ஃபைபர்ஸ். wool and silk are example for animal fibers. Okay, then fibers made by human by chemical synthesis are called synthetic fibers or artificial fibers. ஓகேங்களா? ஸோ ஹியூமனால் கெமிக்கல் ப்ராசஸ் நடக்கிற ஒவ்வொரு ஃபைபர்ஸுமே ஓகேங்களா சார் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆர் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர் ஆர் மேன்மேட் ஃபைபர்ஸ்னு சொல்லலாம். ஸோ ரேயான், லைலான், அக்ரிலிக் அண்ட் டெக்ரான் are example for artificial fibers.
These fibers are obtained from petroleum by complex chemical process. ஸோ இது எங்கேருந்து கிடைக்குது, இந்த ஃபைபர்ஸ்லாம் எங்கேருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெட்ரோலியம் பை காம்ப்ளெக்ஸ் கெமிக்கல் ப்ராசஸ். நெக்ஸ்ட் ஒன் நேச்சுரல் ஃபைபர்ஸ். நேச்சுரல் ஃபைபர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு தென் நேச்சுரல் ஃபைபர்ஸை எப்படி ஃபேப்ரிக்காக, ஓகேங்களா, ஃபைபர்ஸ் வந்து எப்படி ஃபேப்ரிக்காக கொண்டு வராங்க, அதுக்கு என்னென்ன ப்ராசஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் காட்டன். ஸோ காட்டனை எப்படி பிக் பண்ணி தென் ப்ராசஸ்குள்ளே கொண்டு வராங்கங்கிறத பார்க்கலாம். ஸோ காட்டன் பிளான்ட் இஸ் எ புஷி பிளான்ட் ஆஃப் 5 to 6 feet ஹை. ஓகேவா, ஜஸ்ட் அது ஒரு புஷி பிளான்ட் அப்படிங்கிறாங்க. தென் 5 to 6 feet ஹைட் இருக்கும், ஹை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் காட்டன் க்ரோஸ் வெல் இன் பிளாக் சாயில் அண்ட் அலுவியல் சாயில். ஓகேவா, ஸோ இது நல்லா எந்த சாயிலை நல்லா க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிளாக் அண்ட் அலுவியல் சாயில். த காட்டன் பிளான்ட் bears a large number of small green pods called cotton balls. ஸோ அந்த காட்டன் பிளான்ட்டில் அந்த பியர்ஸில் இருக்கிற க்ரீன் கலரில் இருக்கிற பாட்ஸ் மாதிரி இருக்கிற அந்த இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா காட்டன் பால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, தென் தீஸ் பால்ஸ் contain seeds covered with the white fibers. இந்த பாலில் தான் அந்த சீட்ஸ் வந்து கவர் ஆகிருக்கு வித் ஒயிட் ஃபைபர்ஸோட. ஓகேங்களா, தென் when the cotton balls mature the burst exposing the white fiber of cotton. Cotton is usually hand picked from the plants. hand pick மூலிமா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காட்டனை பிக் பண்ணுவாங்க யூஸ்வலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, த நெக்ஸ்ட் ஒன் எப்படி செடியில் எப்படி பிளான்ட்லேருந்து எப்படி பிக் பண்ணுறோன்னு பார்த்தோம். ஜஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதோட ப்ராசஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹின்னிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 2 ப்ராசஸ் இருக்குது. தேர் ஆர் 2 ப்ராசஸ் டு மேக் காட்டன் yarn ஃப்ரம் காட்டன் ஃபைபர். ஓகேங்களா, காட்டன் ஃபைபர்லேருந்து எப்படி காட்டன் yarn கொண்டு வரோம் அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. yarn ஃப்ரம் காட்டன் ஃபைபர். The raw fibers are separated from the seeds by a process known as hinning. Raw fibers separated from the seeds. raw fiber எடுத்த அந்த செடியிலேருந்து பிக் பண்ண அந்த ஃபைபரை சீட்ஸு தனியாக ஃபைபர் தனியாக செப்பரேட் பண்ணுறதுக்கு பேர் தான் அந்த ப்ராசஸ் தான் hinning அப்படின்னு சொல்கிறாங்க. The next one, the fibers materials left after separating cotton seeds is called lint. ஓகேங்களா, அந்த ஃபைபர்ஸ் மெட்டீரியல்ஸ் லெஃப்ட் ஆஃப்டர் செப்பரேட்டிங் காட்டன் சீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, செப்பரேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ அந்த சீட்ஸை தான் லிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. த லிண்ட் இஸ் தென் டைட் அண்ட் ப்ரெஸ்ட் இன்டு பால்ஸ். ஓகேங்களா, அந்த லிண்ட்டை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா பால்ஸ் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. தென் த ஃபைனல் ப்ரொபோர்ஷன்ஸ் ஆஃப் ஷார்ட் ஃபைபர்ஸ் அண்ட் அதர் impurities are removed by the process of combing. ஸோ லாஸ்ட்டாக அந்த ஃபைபர்ஸில் இருக்கிற ஷார்ட் ஃபைபர்ஸில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறது அந்த ப்ராசஸ் ஆஃப் கோம்பிங். அந்த ப்ராசஸ் என்னென்னு சொல்கிறாங்க, ஹோம்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா ஸ்பின்னிங் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் yarn ஃப்ரம் lint இஸ் கால்ட் ஸ்பின்னிங். ஸோ அந்த ப்ராசஸில் என்ன யானை மேக் பண்ணுறது ஃப்ரம் லிண்ட்லேருந்து யானை எப்படி மேக் பண்ணுறது, தட்ஸ் கால் ஸ்பின்னிங் ப்ராசஸ். த ஸ்பின்னிங் இஸ் டன் ஆன் எ லார்ஜ் ஸ்கேல் with the help of spinning machines. Spinning is done on a large scale with help of spinning machines. Spinning machines மூலிமா தான் யானை மேக் பண்ணுவோம். ஓகேங்களா, அதை சொல்கிறாங்க. ஓகே, தென் yarn to fabric எப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அதை பார்க்கறது முன்னாடி ஸோ அதோட ப்ராசஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாரி ஃபஸ்ட்டு காட்டன் பால்ஸ் எடுத்து காட்டன் ஃபைபரை தனியாக செப்ரேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அதை தான் இங்கே என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹின்னிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த காட்டன் ஃபைபர்லேருந்து லிண்ட் தனியாக வந்தது. ஸோ அந்த லிண்ட்லேருந்து மூவ் ஆகுது யானுக்கு. ஸோ லிண்ட்லேருந்து லானுக்கு செப்ரேட் பண்ணுற யானை மேக் பண்ணுறது தான் ஸ்பின்னிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ யான்லேருந்து ஃபேப்ரிக்காக மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு 2 ப்ராசஸ், வீவிங் மெஷின்ஸும் தென் நிட்டிங் மெஷினும் நீடட். ஓகேங்களா, ஸோ
this process is complete. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா yarn to fabric. yarnலேருந்து எப்படி ஃபேப்ரிக் வருது அப்படின்னு சொல்லலாம். வீவிங் அண்ட் knitting are the two most important process used for making fabric from the yarn. yarnலேருந்து ஃபேப்ரிக்காக மேக் பண்ணோம் அப்படின்னா டூ இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் கம்பல்சரி நடக்கணும், வீவிங் அண்ட் knitting. ஸோ வீவிங் knittingங்கிறது மெஷின்ஸ் தான். ஸோ அதுலேருந்து எப்படி வந்து ஃபேப்ரிக் கொண்டு வராங்க அப்படிங்கிறது தான் ப்ராசஸ். The process of making two sets of yarns together to make fabric is called weaving. ஓகேங்களா, டூ செட்ஸ் ஆஃப் yarns-ஐ டுகெதர் மேக் பண்ணுற ஃபேப்ரிக் தான் வீவிங் அப்படின்னு சொல்கிறாங்க. Then it is done by weavers on a machine called loom. ஸோ இது எதில் டன் ஆகுது அப்படின்னா weavers on a machines. அது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா loom. The loom are either hand operated hand looms or power operated. என்ன சொல்கிறாங்கன்னா அந்த லூமை ஹேண்ட் ஆப்ரேட் பண்ணலாம், தென் பவர்லேயும் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் டியூரிங் knitting a single yarn is used to make a piece of fabric. ஸோ knitting எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிங்கிள் yarn தான் யூஸ் பண்ணுறாங்க டு மேக் பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக். இட் இஸ் டன் பை ஹேண்ட் அண்ட் ஆல்சோ ஆன் மிஷின். இதில் வந்து ஹேண்ட் மூலியமாகவும் பண்ணிக்கலாம், தென் மெஷின் மூலியமாகவும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்பின்னிங் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா, ஸோ அந்த மிஷின் தான் ஸ்பின்னிங், தென் வீவிங் மிஷின், தென் knitting மிஷின். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூசஸ் ஆஃப் காட்டன். ஸோ காட்டன் வந்து நம்ம எதுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் இஸ் யூஸ்டு டு மேனுஃபேக்சர் காட்டன் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ். Second one, it is used as fillers in pillows and mattresses. It is used for making surgical bandages. It is used for making dhotis, saris, bedsheet, tablecloth and so on. Okay. ஸோ இது காட்டன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கிளாத்து, டெக்ஸ்டைல் சைட்ஸு, கார்மெண்ட் சைட்ஸு, பில்லோஸ்க்கு, சர்ஜிக்கல் பேண்டேஜஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்மளோட காட்டன்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காட்டன் தோத்தி, சாரீஸ், பெட்ஷீட், டேபிள் கிளாத் எல்லாமே காட்டன் மூலிமா தான் என்ன ஆகுது, மேனுஃபேக்சர் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது காட்டன்லேருந்து. ஓகே, ஆர் நெக்ஸ்ட்டு கோயிங் சிந்தட்டிக் ஃபைபர். கோ டு சிந்தட்டிக் ஃபைபர். சிந்தட்டிக் ஃபைபர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இதோட ப்ராசஸ் வந்து பார்க்கலாம். எப்படியெல்லாம் ஜஸ்ட்டு காட்டன் எப்படி பிக் பண்ணுறாங்க, தென் ஃபைபர்லேருந்து லிண்ட் எப்படி, யான் எப்படி, ஃபேப்ரிக் எப்படி வருது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த காட்டன்லேருந்து ரிமூவல் ஆஃப் சீட்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க காட்டன்லேருந்து மேன்யூலி. ஸோ யூஸிங் மெஷின்லேருந்தும் பண்ணுவாங்க. செப்ரேஷன் சீட்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ். சீட்ஸும் ஃபைபர்ஸும் செப்ரேட் ஆகுது. ஸோ தட்ஸ் ஃபார் ஹின்னிங் ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பின்னிங் எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். த ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் யார்ன்ஸ் ஃப்ரம் ஃபைபர்ஸ்லேருந்து என்ன பண்ணுறோம், யார்ன்ஸை ஃபேப்ரிக். ஸோ ஃபைபர்ஸ்லேருந்து யார்ன்லேருந்து ஃபேப்ரிக். ஓகேங்களா. தென் ஸ்பின்னிங்கில் ப்ராசஸ் ஆஃப் மேக்கிங் யார்ன் ஃப்ரம் ஃபைபர்ஸ். தட்ஸ் ஆல். ஓகே, அதோட ப்ராசஸ் வந்து பார்த்தாச்சு. ஜஸ்ட்டு காட்டன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன் ஜூட் ஃபைபர் இஸ் ஆப்டைன்டு ஃப்ரம் த ஸ்டெம் ஆஃப் த ஜூட் பிளான்ட். ஸோ ஜூட் ஃபைபர் எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஜூட் பிளான்ட்டோட ஸ்டெம்மில் இருந்து தான். ஜூட் பிளான்ட் ஹேஸ் லாங், சாஃப்ட் அண்ட் shiny fibers. It is also referred to as the golden fibers due to its color and cost effectiveness. Golden fiber. ஓகேங்களா. Then cost effectiveness. Jute fibers are separated from the process of retting jute by hand and then they are dried. These are converted into yarns in the same manner as case of cotton. Okay, then என்ன சொன்னால் கன்வெர்ட் ஆகுது. யானில் எப்படி நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணோமோ அதே மாதிரி தான் காட்டன்லேருந்து கன்வெர்ட் ஆகுது. ஓகே,
These are converted into yarns in the same manner. அதாவது காட்டனுக்கு எப்படி நம்ம ஒவ்வொரு ப்ராசஸ் மேற்கொண்டோமோ அதே மாதிரி தான் இதுவும் yarn கன்வெர்ட் ஆகுது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் அப்படி சொல்கிறாங்க. தென் யூசஸ் ஆஃப் ஜூட். ஜூட் வந்து என்னென்ன யூசஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் மேக்கிங் பேக்ஸ், கார்பெட்ஸ், curtains and ropes. It is used for making cloths, for wrapping balls of raw cotton and to make sacks for storing grains. ஷாக்னா தெரியுங்களா, கிரைன்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். Then it is used for making wall hanging for decoration. wall hanging decorationக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா. the next one, ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஜூட்டோட எக்ஸாம்பிள்ஸ், த பேக்ஸு, இங்கே கார்பெட்ஸ், தென் வால் டெக்கரேட்டிங், ஸோ மேட்ஸு, ஸோ எல்லாமே என்ன பண்ணுறாங்க, மேக் பண்ணுறாங்க இதிலேருந்து. ஓகேங்களா. தென் கயர். கயர் ஃபைபர் இஸ் obtained from the outer covering of coconut. கோகனட்னு என்ன, தேங்காய். ஸோ அந்த தேங்காயில் இருக்க அவுட்டர் கவரிங், வெளியில் இருக்கிற அந்த நார், ஸோ அதிலிருந்து தான் இந்த ஃபைபரை ஆப்டைன் பண்ணுறோம். ஓகேங்களா. தென் இட் இஸ் யூஸ்டு டு மேக் ஃப்ளோர் மேட்ஸ், டோர் மேட்ஸ், ப்ரஷஸ் அண்ட் மேட்ரஸஸ். ஓகேங்களா. ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மேட், தென் டோர் மேட்ஸ், ப்ரஷஸ். ஓகே. தென் பார்த்தோம் அப்படின்னா mattress. Next we are go to synthetic fibers. Synthetic fiber is also called man-made fibers, artificial fibers, எல்லாமே சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ சிந்தட்டிக் ஃபைபர்னு என்னன்னு சொல்லியிருந்தோம், ஹியூமன் பீயிங்ஸ் வந்து கெமிக்கல் ப்ராசஸோட ஹெல்ப்பால் பண்ணுற ஒவ்வொரு ஃபைபர்ஸுமே ஸோ என்னென்னு சொல்கிறோம், சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் ஃபைபர்ஸ் ஆர் மேட் பை ஹியூமன் பீயிங்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் கெமிக்கல் ப்ராசஸ். ஹியூமன் பீயிங்கோட த ஹெல்ப் ஆஃப் கெமிக்கல் ப்ராசஸ், ஹியூமன் பீயிங் வந்து ஹெல்ப் ஆஃப் கெமிக்கல் ப்ராசஸோட செய்கிற அந்த ஃபைபர்ஸ் தான் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹென்ஸ் தே ஆர் கால்ட் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் ஆர் man-made fiber. These fibers are obtained from coal, petroleum and natural gas. கேஸ். ஸோ சிந்தட்டிக் ஃபைபர் என்னென்ன, ஸோ இதிலிருந்து நம்மளுக்கு கிடைக்கிது சோர்சஸ், இதிலேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ரேயான் வுட் பல்ப்லேருந்து, தென் லைலான் சில்க் அண்ட் வூல், தென் பாலியஸ்டர் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்லேருந்து, அக்ரிலிக் வந்து வூல் ப்ராடக்ட்ஸ்லேருந்து. ஓகேங்களா. ஸோ இது ஃபுல்லாக இதிலேருந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா யூசஸ் ஆஃப் சிந்தட்டிக் ஃபைபர். சிந்தட்டிக் ஃபைபரோட யூசஸ் என்னென்ன. ரேயான் இஸ் யூஸ்டு டு மேக் ரோப், கிளாத், கேப், டயர், கார்ட்ஸ் அண்ட் கார்பெட்ஸ். நைலான் இஸ் யூஸ்டு டு மேக் ஃபிஷிங் நெட்ஸ், ரோப்ஸ், parachutes, fabric, bristles for brushes. Polyester is used to make fabric for shoots and shirts, hoses, conveyor belts, films, PET bottles and wires. Acrylic is used to make sweaters, sweaters, shawls and blankets. Okay, next one பார்த்தோம் அப்படின்னா do you know. ஸோ இந்த do you knowல என்ன கொடுத்துருக்காங்கன்னா the world most valuable fiber is obtained from a small wild animal called viguna. ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த வேர்ல்டு மோஸ்ட் வேல்யூபிள் ஃபைபர் அப்படிங்கிறது வந்து ஸோ நம்மளுக்கு எங்கேருந்து அப்படி கிடைக்கிது அப்படின்னா ஸோ ஓகேவா, ரொம்ப வேல்யூபிள் ஃபைபர் எங்கேருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஸ்மால் வைல்டு அனிமல், ஒரு சிறிய காட்டு விலங்கு, ஸோ நேம் என்ன அப்படின்னா விக்னா. ஸோ அதுலேருந்து தான் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இட் பிலாங்ஸ் டு எ கேமல் ஃபேமிலியோட சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா. மோஸ்ட் வேல்யூபிள் ஃபைபர், வேர்ல்டு லெவலில் மோஸ்ட் வேல்யூபிள் ஃபைபர் எங்கேருந்து கிடைக்கிது நம்மளுக்கு, ஸ்மால் வைல்ட் அனிமல், அதோட நேம் விகுனா. ஸோ இட் பிலாங்ஸ் டு எ கேமல் ஃபேமிலி. ஓகே.
camel family. So that's all synthetic fiber. Okay, lesson 2, matter and materials. What we are learned that lesson என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா just one time ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து shades of matter பார்த்தோம். shades of மேட்டர்ஸ்னால் என்ன? matter is anything that has marks and occupies the space. ஓகேங்களா? matter can consist in 3 physical states: solid, liquid, gas. solid எடுத்துட்டோம் அப்படின்னா வேறு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தோம்? கெஸ் பண்ணிங்களா? chalk piece in solid molecules are very closely arranged. Solids are incompressible. They have definite shape, size and volume. Then liquid எடுத்துக்கிறோம். ஸோ லிக்யூட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் அதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோம் அப்படின்னா வாட்டர். ஓகேங்களா? வாட்டர் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள். தென் கேஸ் எடுத்துட்டோம்னா நம்மளோட ஹவுஸ் யூஸில் பண்ணுற சிலிண்டரையே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? தென் செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா மெட்டீரியல்ஸில் பார்த்தோம்னா தேர்ட் ஒன் வந்து ஃபைபர்ஸ் பார்த்தோம். ஃபைபர்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 2 types ஆஃப் ஃபைபர்ஸ் பார்த்தோம். ஒன் நேச்சுரல் ஃபைபர் அண்ட் சிந்தட்டிக் ஃபைபர். நேச்சுரல் ஃபைபர் அப்படின்னா அதில் அப்படி என்னென்ன காட்டன், ஜூட்டு, கயர், ஃப்ளாக்ஸு, ஹெம்ப்பு சார் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா? தென் சிந்தட்டிக் ஃபைபரில் பார்த்தோம் அப்படின்னா சிந்தட்டிக் ஃபைபர் பார்த்தோம் அப்படின்னா these fibers are made by human beings with the help of chemical process. ஓகேங்களா? ஹியூமன் பீயிங்க்கு with the help of chemical process, hence they are called synthetic fibers அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி பார்த்தோம். தென் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ்லாம் பார்த்தா இந்த சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் எங்கேருந்துலாம் கிடைக்குது, சோர்சஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்த்தோம். ரயான் பார்த்தா உட் பல்ப்பு, நைலான் பார்த்தா சில்க் அண்ட் வூலு, பாலிஸ்டர் பார்த்தோம்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸு, அக்ரிலிக் வந்து வூல் ப்ராடக்ட்ஸு. ஓகே, சைட்ஸ் ஆஃப் மேட்டர், மெட்டீரியல்ஸ், ஃபைபர்ஸ், 2 types ஆஃப் ஃபைபர்ஸ்ன்றது பார்த்தோம். நேச்சுரல் ஃபைபர்ஸ் பார்த்தோம். தென் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் பார்த்தோம். ஸோ இதெல்லாமே ரிவைஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.